கல்லறையில் குடியிருந்தவனை தேடி சென்ற நிபந்தனையற்ற அன்பின் தேவன் இயேசு. சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவனை தேடி சென்ற நிபந்தனையற்ற இயேசுவின் அன்பு. மன நிம்மதி இல்லாமல் குழப்பத்தில் இருந்தவனை தேடி சென்ற நிபந்தனையற்ற அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு உங்களையும் தேடுகிறது. உங்களுக்காக அந்த அன்பு எல்லாவற்றையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையை கலங்காதே, தேவ பிள்ளையை பயப்படாதே, தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதே. நிபந்தனையற்ற அன்பின் தேவன் இயேசு உனக்காக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். உங்கள் மனம் புதிதாகட்டும் தேவ பிள்ளைகளே. உங்கள் மனதில் ஆழமாக பதிங்க. உங்களை தேடி வந்த இயேசுவின் அன்பு உங்களுக்கு இருக்கிறது. நிபந்தனையற்ற அன்பின் தேவன் இயேசு உங்களுக்காக இருக்கிறார். கல்லறையில் வாழ்ந்தவன், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவன், மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவன். அது மட்டும் இல்லை, மார்க் 5:5 சொல்லுது, கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னைத்தானே காயப்படுத்தி சுயம் அழிந்து கொண்டு இருந்தது. தன்னைத்தானே அழித்து கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கை கல்லறையில் மனிதனால் ஒதுக்கப்பட்டு இரவும் பகலும் நிம்மதி இல்லாமல் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதன். இவனுக்கு மீட்பே கிடையாதுன்னு சமுதாயம் நினைத்தது. எங்கள் வாழ்க்கையே கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சுன்னு எல்லாம் நினச்சாங்க. அப்படி முடிந்து போனவனுடைய வாழ்க்கையில் தான் இயேசு அந்த ஒரு மனிதனை தேடி வந்தார். கலிலேயா விட்டு கெதரேனுக்கு தேடி வந்த இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு ஒருவனுக்காக உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். நிபந்தனையற்ற இயேசுவின் அன்பு தேடி வந்தது. கலிலேயா விட்டு கெதரேன் நாட்டுக்கு ஒருத்தனுக்காக வந்தார். அதான் தேடி வந்தேன். நீங்கள் உங்கள் ஒரு ஆளுக்காண்டி தாங்க வந்திருக்க. அவருடைய அன்பை மனசில் பதிங்க. ரெண்டாவது தெரியுமா, அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனையற்ற அன்போடு உங்களோடு பழகி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு எந்த நிபந்தனையும் வைக்கிறது இல்லைங்க. கல்லறையில் தன்னைத்தானே காயப்படுத்தி ரத்தம் சீலு அப்படியே விளைஞ்சிட்டு இரவும் பகலும் நிம்மதி இல்லாமல் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தவனை இயேசு நிபந்தனை இல்லாமல் போய் அவனை பார்த்தாரு. அவன் அழுக்கா ஆடை இல்லாமல் பைத்தியமாக இருந்தான். யாருமே அந்த பக்கம் போகவே பயந்தார்கள். ஆனால் இயேசு அவனை தன்னுடைய நிபந்தனை இல்லாத அன்பினாலே தேடி சென்று அவனை தொட்டார், அவனோட பேசினார். மனுஷங்க ஒதுக்குறாங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை ஒரு நாள் ஒதுக்குவது இல்லை. இயேசு ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. மாறாத நிபந்தனையற்ற அன்போடு அவர் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 103:14 சொல்லுறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தேவ பிள்ளைகளே, அவருக்கு எல்லாம் தெரியுங்க. இந்த மனுஷன் கல்லறையில் வாழ்ந்தது அவருக்கு தெரியும். இவனை சமுதாயம் ஒதுக்கி வச்சது அவருக்கு தெரியும். இவன் சரீரம் காயப்பட்டு இருக்குங்கிறது தெரியும், மனதும் காயப்பட்டு இருக்குங்கிறது தெரியும். தெரிந்ததுனால தான் இயேசு ஒரு ஆளுக்காக கலிலேயா விட்டு கதரேனுக்கு வந்தார். நீங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. நீங்கள் ஏசப்பா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை பற்றி எல்லாமே இயேசுவுக்கு நன்றாக தெரியும். தாயின் கருவுரையிலே உங்கள் அருகே அமர்ந்திருந்தவர் அவர். அதனால் உங்களை பற்றி யாரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பற்றி நன்றாக தெரியும், நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார், நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய நிபந்தனையற்ற அன்பினாலே உங்களை கண்மணி போல காத்து உயர்த்த போகிறார்.